என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஐயோ ஐசுகண்ணே, உனக்கு ஒன்றும் இல்லையே. அந்த பாவி பையன் பம்பர் கிட்ட தலைய என்ன அடிச்சு போட்டு உன்னை கொண்டாந்துட்டான். நான் ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன், அவன் உன்னை எதுவும் பண்ணிட்டு வானோன்னுட்டு. இல்ல மச்சி, எனக்கு ஒன்றும் இல்ல. ஐயோ, அந்த படுபாவி பையன் உடனே உன்னை கல்யாணம் பண்றேன்னு சொல்லி உன்னை விழுத்துக்கிட்டு வந்துட்டான் பாத்துக்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன செய்யறது யாரை கூப்பிடுறது எனக்கு ஒன்றும் தெரியலப்போ. இல்ல மச்சி, அவன் என்ன கல்யாணம் பண்றேன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தான். அதுக்குள்ள ஷமீர் சக்தி அண்ணா கதிர் மாமா எல்லாருமே வந்துட்டாங்க. ஓ சரி சரி. அப்புறம் இப்ப கதிரு, எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரியும். அந்த வளரோட தங்கச்சி காயத்ரி பிள்ளை என்னத்துக்கு போய் இந்த படுபாவி பயலுக்கு கெட்டி வச்சிருக்க? அது பாவம் அப்பனா தான் இல்லாத பிள்ளையாச்சே. ஐயோ அம்மாச்சி, அந்த காயத்ரி பொண்ணு இந்த ராகேஷ முன்னாடியே பழக்கமாகி இவன் அந்த பிள்ளைய ஏமாத்திட்டு தான் துபாய்க்கு போயிருக்கா அம்மாச்சி. ஐயோ அடப்பாவமே, அந்த பிள்ளை எப்படிப்பா இந்த பயலுக்கு தெரியும்? அது அந்த பொண்ணு ராமேஸ்வரத்துல தானே ஏதோ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல என்னமோ இந்த போன் மூலமா பழக்கமாகி அவன் அந்த புள்ளைய பாவம் ஏமாத்திட்டு போயிருக்கான் அம்மாச்சி. அது இத்தனை வருஷம் இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம பயந்து பயந்து யாருக்கிட்டையுமே சொல்லாம இருந்திருக்கு. அப்புறம் அத்தையும் மாமாவும் அவங்க ஊருக்கு அவங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போனாங்கல்ல, அப்பதான் பத்திரிகையில இந்த ராகேஷோட போட்டோவை பார்த்துட்டு அந்த பொண்ணு அவங்க அக்கா கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கு. அப்புறம் வளரக்கா தான் என்ன கூப்பிட்டு இந்த விஷயத்தையெல்லாம் சொன்னாங்க. அவனை பார்த்ததுக்கு அப்புறம் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லைன்னா நான் செத்து போயிருவேன்னு சொல்லி அழுகுதம்மாச்சி. அதனால வேற வழி இல்லாம அந்த பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஐயோ, கல்யாணம் பண்ணி வச்சதான் சரிதான்ப்பா கதிரு. ஆனா அவனே ஒரு படுபாவி பையன், அயோக்கிய பையன். அவன் அந்த பிள்ளையை நல்லா பாத்துக்கிடுவானா இல்ல அவன் மேல உள்ள கோவத்துல எதை பண்ணிடுவானான்னு தெரியலையே. அவன் என்ன பண்ணிட முடியாமாச்சி? அது மட்டும் இல்லாம அவனை இதுக்கப்புறம் துபாய்க்கு அனுப்புறதா இல்ல. அவன் காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க நம்ம ஊர்ல தான் இருக்கணும். ஐயோ, அதுக்கு அவனோட அப்பனாத்துல சம்மதிப்பாவளா? அவங்க சம்மதிச்சா என்ன, சம்மதிக்கலன்னா என்ன? இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை பெற்றதுக்கு முதல்ல அவங்களதான் புடிச்சு ஜெயில போடணும். அவன் பண்ண அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் அவனை பிடிச்சி ஜெயில போட்டு காலத்துக்கும் வெளியே வர முடியாதபடி பண்ணியிருக்கணும். ஆனா இந்த காயத்ரி பொண்ணுக்காக மட்டும்தான் அவனை விட்டு வச்சிருக்கோம். இப்ப அவனுக்கு நம்ம கொடுக்குற பெரிய தண்டனை அந்த காயத்ரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க நம்ம ஊர்லயே அவ கூட நல்லபடியா வாழ்றது மட்டும்தான். அதையும் அவன் பண்ணாம எங்கேயாவது துபாய்க்கு போகணும் அப்படி இப்படின்னு ஏதாவது ஆடுனா அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, அவனை நேரா பிடிச்சி ஜெயில போட வேண்டியதுதான். சரிப்பா, ஆனா நான் ஒன்று மட்டும் சொல்றேன்ப்பா கதிரு, அந்த காயத்ரி பிள்ளையும் அந்த வளர் பிள்ளையும் எல்லாம் ரொம்ப பாவப்பட்டதுங்க. இந்த ராகேஷோட அயோக்கியத்தனத்தை எல்லாம் அதுகளால சமாளிச்சுக்கிட முடியாது. அதனால எப்படியும் அங்க வளர் வீட்டுல தானே இந்த பிள்ளைங்க இருக்குங்க. நீயும் அமுதா எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு அங்க போய் இருந்துக்கிடுங்கப்பா. ஏன்னா இவன் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்க மாட்டான். அந்த பிள்ளைய கட்டி வச்ச கோபத்துல என்னையாவது பண்ணிக்கிட்டு கிடப்பான் பாத்துக்க. சரியம்மாச்சி, நானும் அதான் யோசிச்சிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு நானும் அமுதா எல்லாருமே போய் அங்க ஊர்லயே இருக்கலாம்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம். சரிப்பா, நல்ல காரியம். அப்புறம் உன் அத்தைக்கு மாமாவும் அங்கதானே இருக்காவோ? இப்ப இந்த ராகேஷ் பையலுக்கு அந்த காயத்ரி பெண்ணை கட்டி வச்சிருக்கோம். இனிப்பு இதுக்கெல்லாம் என்னத்தை சொல்லுவாவளோ, என்ன ஆட்டம் போடுறதுவளோ தெரியலையே. அவங்களால எதுவும் பண்ண முடியாதாமாச்சி. ராகேஷ்க்கு காயத்ரி கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் இல்ல, இப்ப ஷமீருக்கும் ஐஷுக்குமே கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். இதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் சரி, அதை நான் பாத்துக்கிறேன். அப்படி சொல்லுப்பா கதிரு. ஏன்னா பாவம் இந்த ரெண்டு பிள்ளைங்க இத்தனை வருஷம் கிடந்து எம்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்குதுவோ, இதுக்கப்புறம் இதுக்கு கஷ்டப்படக்கூடாது. இப்பவே இதுக்கு ரெண்டுகளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். டாக்டர் தம்பி, என் பேராண்டி கதிரி சொல்றது சரிதான். இத்தனை காலம் இம்பிட்டு கஷ்டப்பட்டுட்டீவோ, இதுக்கப்புறம் கஷ்டப்பட வேண்டாம். இப்பவே இந்த முருக சாட்சியா வச்சு ஐசுகண்ணு கழுத்துல தாலியை கட்டிடுங்க டாக்டர் தம்பி. ஆமா ஷமீர், இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இதுக்கப்புறமாவது கொஞ்சம் நிம்மதியா இருங்க. இப்பவே ஐஷு கழுத்துல தாலியை கட்டுங்க. இதுக்கப்புறம் உங்களை பிரிக்க யாராலையும் முடியாது. டி சக்தி, என்னடா மச்சான் இன்னும் என்ன யோசிக்கிற? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் என்னடா ஐஷு கழுத்துல தாலியை கட்டுறா. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. ஐஷு, இப்ப நான் என்ன பண்ணணும் நீ தான் சொல்லணும். ஏன்னா உன் அம்மா அப்பாவோட சம்மதத்தோட உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ என் அம்மா அப்பாவோட சம்மதம் இல்லைனாலும் பரவாயில்ல, என் கழுத்துல தாலி கட்டுங்க ஷமீர். ஐஷு, போதும் ஷமீர், அந்த ராகேஷ் கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்கே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இதுக்கப்புறமும் என் அம்மா அப்பா கிட்ட சம்மதம் வாங்குறதுக்காக இன்னும் உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. எப்படியும் என் அம்மா அப்பா உங்களை ஏத்துக்க போறதில்ல. இதுக்கப்புறமும் உங்களையும் ரியாவையும் விட்டு இருக்க என்னாலையும் முடியாது. இனி யாரு சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்கலனாலும் சரி, இதுக்கப்புறம் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது உங்களோட தான் ஷமீர். என் கழுத்துல தாலி கட்டுங்க. ஆமா டாக்டர் தம்பி, ஐசுகண்ணு சொல்றது சரிதான். அவளோட அப்பனாத்த சம்மதம் வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவங்க அப்படி கிடையாது. இப்ப மட்டும் அவங்க இங்க இருந்தா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கட்டும்னு என்ன வாழ்த்தவா செய்வாங்க? ஒண்ணும் கிடையாது. பொண்ணோட வாழ்க்கை எக்கேடு கெட்டு போனா என்ன, அவங்க பிடிச்ச பிடிவாதம் தான் அதுகளுக்கு முக்கியம்னு சொல்லி இப்ப உங்களை பிரிக்க தான் பாப்பாங்க. அதனால இதுக்கப்புறம் நீங்க யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. அந்த முருகன் துணை இருக்கான். அப்புறம் வயசுகண்ணோட அம்மாச்சி நான்
ஆமா ஷமீர், அம்மாச்சி சொல்றது உண்மைதான். இப்ப அவங்க ஊர்ல தான் இருக்காங்க. நான் காயத்ரியும் ராகேஷும் கூட்டிட்டு நாங்க எல்லாரும் ஊருக்கு தான் போறோம். நீங்களும் ஐஷுவை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே ஊருக்கு போலாம். அங்க போய் அத்தையும் மாமாவும் என்ன சொல்றாங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம பாத்துக்கலாம். ஆமா, முதல்ல ஐசு கழுத்துல தாலியை கட்டுங்க, பிள்ளைய கொடுங்க இங்கிட்டு. நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது. அப்பனே முருகா, இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழணும். சீதா நில்லு, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு சீதா. என்ன சொல்ல போறீங்க அரவிந்த்? உங்களை நான் எவ்வளவு நம்பினேன், என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களே அரவிந்த். அரவிந்த்ங்கிற பேரை வச்சுதான் இந்த பொறுக்கி ராஸ்கல் என்னை ஏமாத்தினான். அதனாலதான் என் வாழ்க்கையில இந்த அரவிந்த்ங்கிற பேரையே நான் வெறுத்தேன். ஆரம்பத்துல நீங்க என் மேல பாசத்தோட நெருங்கி வரும்போது கூட எனக்கு உங்களை பிடிச்சிருந்தாலும் நான் உங்களை விட்டு விலகி போனதுக்கு காரணம் உங்க பேர் அரவிந்த்ங்கிறதுனாலதான். அரவிந்த்ங்கிற அந்த பேரையே நான் அந்த அளவுக்கு வெறுக்கணும்னா அப்ப இந்த 5 வருஷத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இப்போ என்ன ஏமாத்தின அந்த அரவிந்தே நீங்க தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்னால எப்படி உங்களை ஏத்துக்க முடியும்? சீதா, நான் பண்ணது தப்பு இல்லைன்னு நான் உன்கிட்ட சொல்ல வரல. நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது எதையுமே நான் தெரிஞ்சு பண்ணல சீதா. அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே தெரியாம கூல் ட்ரிங்க்ஸ்ல சரக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு குடிச்சு பழக்கம் இல்லாததுனால எனக்கு சுயநினைவே இல்லாம ஆயிடுச்சு. அதனால தெரியாம ரூம் மாறி வந்து இப்படிலாம் நடந்துருச்சு சீதா. சத்தியமா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு சீதா. அதுக்கப்புறம் நான் தான் உன்னை ஏமாத்தினேங்கிற விஷயம் எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நீங்க தான் என்ன ஏமாத்தி இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப ஏன் அரவிந்த் அதை என்கிட்ட நீங்க சொல்லாம மறைச்சீங்க? உங்க மேல தப்பு இல்லனா அப்ப அதை நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. எதுக்காக மறைச்சீங்க சொல்லுங்க. ஐயோ சீதா, உன்கிட்ட மறைக்கணும்னெல்லாம் இல்ல. இத சொன்னா எங்க நீ என்னை விட்டு போயிருவியோங்கிற பயத்துல தான் நான் சொல்லாம இருந்தேன். இப்ப கூட நீ என்னை விட்டு போயிருவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சீதா. ப்ளீஸ் உன் காலில் வேணா விழுறேன். நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணா கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்னை விட்டு மட்டும் போயிடாத சீதா. இல்ல அரவிந்த், என் மனசளவுல என்னை ஏமாத்தினவன நான் மொத்தமா வெறுத்துட்டேன். அது நீங்க தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால உங்க கூட இதுக்கப்புறம் சகஜமா வாழ முடியாது. என்ன மன்னிச்சிருங்க அரவிந்த். சீதா ஒரு நிமிஷம். ஷமீர், இருங்க அரவிந்த், ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. சீதா கிட்ட நான் பேசுறேன். சார், எனக்கு உங்க மேல பெரிய மரியாதை இருக்கு. என் பையனோட அனாதையா இந்த ஊருக்கு யாருமே இல்லாம வந்து நின்னப்போ எனக்கு ஒரு வேலையை கொடுத்து எனக்கும் என் பையனுக்கும் வாழறதுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சவர் நீங்க. ஆனா இப்ப இந்த விஷயத்துல நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாது சார். அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அப்புறம் என்னை ஏமாத்தின இவரோட என்னால இதுக்கப்புறம் வாழவும் முடியாது. தயவு செஞ்சு அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. நான் சொல்ல போற விஷயத்த நீ ஏத்துக்கணும்னு நான் சொல்லல சீதா. ஆனா நான் சொல்ற சில விஷயங்களை என்னன்னு பொறுமையா நீ கேட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுத்தாலும் அது உன்னோட இஷ்டம். அரவிந்த் உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்றியே, அவன் என்ன உன்னை ஏமாத்தினா? இந்த அரவிந்தா உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அந்த ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போய் உன்னை ஏமாத்தினா? இல்ல, உன்னை காதலிச்சது கல்யாணம் பண்ணது அன்னைக்கு ரூமுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு மயக்க மருந்து கொடுத்தது எல்லாமே அந்த ராகேஷ் பொறுக்கி தான். அந்த இடத்துல இவன் ஏதோ சுயநினைவு இல்லாம ரூம் மாறி வந்து உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அது மட்டும்தான் இவன் பண்ண தப்பு. அதை கூட அவன் சுயநினைவோட பண்ணல, தெரியாம தான் பண்ணிட்டான். ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சு பாரு சீதா, அன்னைக்கு மட்டும் உன் ரூமுக்கு அரவிந்த் வராம இருந்திருந்தா அங்க என்ன நடந்திருக்கும்? அந்த இடத்துக்கு அரவிந்துக்கு பதிலா அந்த ராகேஷ் வந்திருப்பான். நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். அன்னைக்கு அரவிந்த் பண்ண அந்த தப்பால தான் இன்னைக்கு உன் வாழ்க்கையே மாறி இருக்கு. அரவிந்த் உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறமும் அரவிந்தோட நீ சேர்ந்து வாழாம இருந்ததுக்கு என்ன காரணம்? வேற ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டேன், தீரன் வேற ஒருத்தனுக்கு பிறந்த பையன், அதனால அரவிந்த உன் வாழ்க்கையில ஏத்துக்க முடியாதுன்னு தானே அரவிந்த நீ ஒதுக்கி வச்ச. ஆனா இப்போ நீ யார்கிட்டயும் ஏமாறல, தீரன் அரவிந்துக்கு பிறந்த பையன். இதுக்கு மேல உனக்கு வேற என்ன வேணும் சீதா? அன்னைக்கு ஒரு நாள் நடந்த விஷயத்த தயவு செஞ்சு மறந்துரு. இப்ப நீ முழுசா அரவிந்தோட மனைவி மட்டும்தான், அதை நினைச்சு சந்தோஷப்படு சீதா. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் சீதா. இதுக்கப்புறமும் உன்னை அடையணும்னு நினைச்சு உன்னை ஏமாத்தின அந்த ராகேஷையும் உன் வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, உன் அன்பு மட்டும் போதும்னு நினைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த அரவிந்தையும் நீ ஒரே தராசுல தான் வச்சு பார்க்க போறேன்னா அது உன்னோட இஷ்டம்.
வாப்பா. அப்படி கூப்பிட வேணாம்னு சொல்லு ஃபாத்தி. இக்கா வாப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க வாப்பா. ஃபாத்தி, எவன் சொல்றதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. இப்ப நான் சொல்றத அவனை தெளிவா கேட்டுக்க சொல்லு ஃபாத்தி. இதுக்கப்புறம் நமக்கு புள்ளனா அது சாரா மட்டும்தான். இப்பவே அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு ஃபாத்தி. ஐயோ இக்கா என்னங்க பேசுறீங்க? அவனே இப்பதான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். இப்ப திரும்பவும் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னு சொல்றீங்க? ஒன்னாலதான் அவனையும் அந்த குழந்தையும் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தனேன். ஆனா இப்போ எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருமா? இக்கா அதுக்குன்னு எத்தனை காலத்துக்கு அவன் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான்? உங்க கோவத்தாலையும் பிடிவாதத்தாலையும் என் புள்ள கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இக்கா. இதுக்கப்புறமாவது அவன் பொண்டாட்டியோடயும் அந்த குழந்தையோடயும் சந்தோஷமா வாழட்டும் இக்கா. அந்த பொண்ணு ஹிந்துவா இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணு நம்ம புள்ளையோட பொண்டாட்டி, அந்த குழந்தையோட அம்மா. அதுக்காகவாவது அந்த பொண்ணை இந்த வீட்டுல சேர்த்துக்கலாம் இக்கா. என்ன பேசுற ஃபாத்தி? ஒரு ஹிந்து பொண்ணை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதா? அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஒரு தடவை தப்பு பண்ணா அதை நான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன். திரும்பவும் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அதே தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இன்னைக்கு இல்ல ஃபாத்தி, என்னைக்கா இருந்தாலும் சொல்றேன், இந்த பொண்ணை கூட்டிட்டு தான் இந்த வீட்டுக்கு வருவான்னா இந்த வீட்டுல இதுக்கப்புறம் எனக்கு இடம் கிடையாது. இவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு ஃபாத்தி. இக்கா என்ன இக்கா நீங்க கையில குழந்தையோட அவங்கள வெளியே போக சொன்னா அவங்க எங்க போவாங்க? என் பிள்ளைய பார்க்காம என்னால இருக்க முடியாதுங்க. மா, அழாதீங்கம்மா. என் பொண்டாட்டியை இந்த வீட்டுல சேர்த்துக்க மாட்டாருன்னா அப்படிப்பட்ட வீடு எனக்கும் தேவையில்ல. இதுக்கப்புறம் யாருக்காகவும் அவளை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்லம்மா. என் பொண்டாட்டியும் என் பொண்ணையும் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் வரேம்மா. போறதுக்கு முன்னாடி நான் சொல்ற இன்னொரு விஷயத்தையும் கேட்டுட்டு போக சொல்லு ஃபாத்தி. இதுக்கு முன்னால நான் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வேலைக்காரனா இருக்கிறதுக்காவது அவனுக்கு இடம் கொடுத்திருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், இதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்ல, என் சம்பாத்தியத்துல உருவான இந்த வீடு, மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்கிற வீடுன்னு எந்த சொத்துலையுமே இவனுக்கு சல்லி பைசா கூட கிடையாது. இக்கா என்ன பேசுறீங்க நீங்க? ஆயிரம் இருந்தாலும் அவன் நம்ம புள்ள. ஏய், அப்படிப்பட்ட புள்ளையே நமக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மா, இவரே கொடுத்தாலும் இவரோட வீடு சொத்து எதுவுமே எனக்கு தேவையில்ல. இவரோட வீடு, இவரோட வேலை, இவரோட சொத்து இதையெல்லாம் நம்பி நான் என் ஐஷுவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரல. இவரோட 5 பைசா எனக்கு தேவையில்ல. என் பொண்டாட்டியும் என் பொண்ணையும் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இக்கா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. கையில குழந்தையும் வச்சுக்கிட்டு இப்படி வீடும் கிடையாது, வேலையும் கிடையாது, சொத்தும் கிடையாதுன்னு அவங்கள நடுத்தரவுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க எங்கெங்க போவாங்க? ஹாஸ்பிட்டல்ல கூட வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் இதுக்கப்புறம் என்னங்க பண்ணுவான்? வீடு, குடும்பம், பெத்த அம்மா அப்பா தங்கச்சின்னு யாருமே வேண்டாம், எங்கிருந்தோ வந்த ஒருத்தி தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு போறானே, போய் பிச்சை எடுக்கட்டும். அப்பதான் அவனுக்கெல்லாம் புத்தி வரும். இன்னை வரைக்கும் கஷ்டம்னா என்னன்னே தெரியாம அவனை வளர்த்திருக்கேன். இதுக்கப்புறம் போய் கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில எது முக்கியம் எது தேவைன்னு அவனுக்கு தெரியும். அன்னைக்கு இந்த பாப்பா சொன்னது சரின்னு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து நிக்கதான் போறான். மா, ஒரு விஷயத்த அவர்கிட்ட தெளிவா சொல்லிக்கங்க. இதுக்கப்புறம் என் உயிரே போனாலும் சரி, என் பொண்டாட்டியையும் என் பொண்ணையும் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, திரும்பவும் இவர்கிட்ட வந்து நிக்க மாட்டேன்னு சொல்லுங்கம்மா. வாய்ஷு போலாம். ஷமீர் போலான்னு சொன்னேன். போட்டும், போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம 4 நாள் பட்னி கிடந்தா அப்ப இந்த காதல் எல்லாம் காணாம போயிடும். ஏ ஐஷு, என்னாச்சு இப்போ? எதுக்கு இப்படி முகத்தை சோகமா வச்சு உட்காந்துருக்க? என்னங்க இது? நான் உங்க கூட வாழணும்னா என் அம்மா அப்பாவை விட்டு தான் வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். ராகேஷோட பிரச்சனை மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என் அம்மா அப்பா சம்மதிக்கலனாலும் பரவாயில்ல, உங்க கூட வரணுங்கிற முடிவில் தான் நான் இருந்தேன். ஆனா நீங்க உங்க அம்மா என்னை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னப்போ எப்படியும் உங்க வீட்டுக்கு நீங்க என்ன கூட்டிட்டு போயிடுவீங்க, உங்க வீட்டுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் உங்க அப்பாவை எப்படியாவது சமாதானம் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா அவர் இவ்ளோ கோவப்பட்டு நம்மள வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாருன்னு நான் எதிர்பார்க்கலங்க. ஆனா நான் எதிர்பார்த்த ஐஷு, என் பாப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அம்மாக்கு உடம்பு சரியில்லாததுனால நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா எங்க அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல வாப்பா நம்மள ஏத்துக்குவாருன்னு அம்மா நினைச்சாங்க. ஆனா அவருக்கு இந்த விஷயத்துக்கு முன்னாடி வேற எந்த விஷயமும் பெருசு இல்ல, அது எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் இப்படி வீட்டை விட்டு தனியா வந்திருக்கிறதுக்காகவா நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? அதுக்கு என்ன பண்ண முடியும் ஐஷு? நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னா அது இப்படிதான் எனக்கு எப்பவோ தெரியும். உனக்கு அந்த வீட்டுல வாழணுமா இல்ல ஏன் கூட வாழணுமா? என்ன ஷமீர் இப்படி கேக்குறீங்க? எனக்கு உங்களோட வாழணும், அவ்வளவுதான். அதுக்கு அந்த வீடு தான் வேணும்னு இல்ல, இந்த ரோட இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல. அப்புறம் என்ன? கவலைப்படாத, அப்படியெல்லாம் ரோட்ல விட்டுற மாட்டேன்.
என்ன இன்னும் என்னத்துக்கு முகத்தை இப்படி வச்சிருக்க? கொஞ்சம் சிரிக்கலாம்ல. அங்க பாரு ரியாவ, எந்த கவலையும் இல்லாம ஜாலியா பபிள்ஸ் விட்டுக்கிட்டு இருக்கா. இங்க பாரு ஐஷு, சந்தோஷமா வாழறதுக்கு பெரிய வீடு, காசு, பணம் இதெல்லாம் தான் வேணும்னு இல்ல. சின்ன வீடா இருந்தாலும் எந்த வசதியும் இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தா அதுவே போதும் ஐஷு. இந்த உலகத்துல நீயும் ரியாவும் என் பக்கத்துல இருந்தா எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, அதை நான் சமாளிச்சிருவேன் ஐஷு. உன்னையும் ரியாவையும் என்னால வசதியா பாத்துக்க முடியலனாலும் சந்தோஷமா பாத்துக்குவேன். அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா எதை பத்தியும் கவலைப்படாத. என்னோட ஒரே கவலை நீங்க உங்க வீட்டை விட்டு வந்துட்டீங்கன்றது மட்டும்தான். ராமனுக்காக அயோத்தி வாழ்க்கையவே தூக்கி போட்டுட்டு ராமனோட வனவாசம் போன சீதையோட தியாகத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்காக கடல் மாதிரி இருக்கிற சாம்ராஜ்யத்தையே தூக்கி போட்டுட்டு என் கூட வந்திருக்கீங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த காதலுக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்து உங்களை காதலிச்சாலும் அது ஈடாகாது ஷமீர். ஐஷு, உனக்கு வேணும்னா நான் அந்த வீடு, காரு, ஹாஸ்பிட்டல்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தது பெருசா தெரியலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ இல்லாம நான் இந்த 2 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு முன்னால இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த வீடு, காரு இது எல்லாத்தையும் என்னால திரும்ப சம்பாதிக்க முடியும். ஆனா உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது ஐஷு. சொல்ல போனா எனக்கு இப்ப இந்த வீட்டை விட்டு வந்துட்டோமேங்கிற வருத்தத்தை விட இதுக்கப்புறம் உன் கூட தான் இருக்க போறேங்கிற சந்தோஷம் தான் அதிகமா இருக்கு. நீயும் ரியாவும் என் கூட இருந்தா போதும் ஐஷு, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடதானே. இவன் இங்கதான் இருக்கானா? டே சக்தி, நீ எப்படிடா வந்த? நாங்க இங்க இருக்கோன்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஆமா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாசால இருந்து சயின்டிஸ்டியா கூட்டிட்டு வரணும். நீ உன் வீட்டுக்கு போறேன்னு போன அப்பவே எனக்கு தெரியும் உன் வாப்பா எப்படி உன வீட்டை விட்டு துரத்தி தான் விடுவாருன்னு. துரத்தி விட்டு அப்புறம் என்ன, ரோட்டுக்கு தானே வந்திருப்ப. டே எனக்கும் தெரியும்டா, தெரிஞ்சுதான் போனேன். அப்புறமும் சரி ஏதாவது ஒரு மூட்ல போனா போது உள்ள போங்கன்னு சொல்லுவாரோன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா மனுஷன் உசாராதான் இருக்காரு. வீட்டு பக்கமே வந்துடாதரா போடான்னு துரத்தி விட்டாருடா. டேய், அவரோட AK-47 எடுக்காம உன்னை துரத்துறதோட நிறுத்தினாரே நினைச்சு சந்தோஷப்படுறா. ஐயோ அப்புறம் சாரி சிஸ்டர், வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லாம 2 பேரும் காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்களே நினைக்காதீங்க. நாங்க கொஞ்சம் அப்படிதான். அப்புறம் எங்க போறதுனால கவலைப்படாதீங்க, என் வீட்டுக்கு வாங்க. டே மச்சான், ஐஷுவையும் ரியாவையும் கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லடா சக்தி, நான் சிலுக்குவார்பட்டிக்கு போலான்னு இருக்கேன். சிலுக்குவார்பட்டிக்கா? அங்க என்னத்துக்குடா? ஓ, ஐஷோட அம்மா அப்பா அங்கதான் இருக்காங்கல்ல, அவங்கள போய் கன்வின்ஸ் பண்றதுக்காகவா? டேய், எப்படியா அவங்க புரிஞ்சுக்க போறது இல்ல. அதுலயும் நீ எப்பவும் சொல்ற மாதிரி அந்த சொட்டத்தலையனுக்கு தலைக்கு வெளியவும் ஒண்ணும் இல்ல, உள்ளேயும் ஒண்ணும் இல்ல. டி சக்தி, ஐயோ சாரி சிஸ்டர், ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஐயோ ஐஷு, அது நான்லாம் அப்படி சொல்ல மாட்டேன். அவனுக்கு ஃப்ளோல சில நேரம் நான் சொல்லதெல்லாம் கூட வரும். ஓஹோ அப்படியா? அதை விடு. டே சக்தி, சரிடா, எதுக்கும் சிலுக்குவார்பட்டிக்கு போய் ஐஷுவோட அம்மா அப்பாவை பார்த்து இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு வந்துடுறேன்டா. சரிடா, சரிப்பின, அப்போ நீங்க கிளம்புங்க. டே என்ன கிளம்புங்கன்ற? கிளம்புறோம். கிளம்புறோமா? டே என்ன, நீங்க போயிட்டு வாங்க, நான்லாம் ஒன்னும் வரல, எனக்கு இங்க வேலை இருக்கு. என்ன வேலை? டேய், உனக்கு வேலை போட்டு கொடுத்ததே நான்டா. என்னைவே என் பாப்பா ஹாஸ்பிட்டல் பக்கமே வராதுன்னு வெளியே துரத்திட்டாருங்கிற, அப்புறம் உனக்கு மட்டும் அங்க என்னடா வேலை இருக்கு? அட்ட பாவி, அப்ப அந்த வேலையே இல்லையாடா? டேய், வேலை போட்டு கொடுத்தவனுக்கே வேலை இல்லைங்கிற, அப்புறம் உனக்கு இப்படிதான் இருக்கும். வேலை இல்லாம இங்க இருந்து என்னடா சக்தி பண்ண போற? அதனால நீயும் என் கூட சிலுக்குவார்பட்டிக்கு வா. அப்புறம் கையிலோட வீடு கூட அங்க சிலுக்குவார்பட்டிக்கு பக்கத்துல தானே இருக்கு. அப்படியே அவளையும் சமாதானப்படுத்திடலாம். நான் இல்லாம நீங்க எப்படி தனியா இருப்ப? அதனால நம்ம எல்லாருமே ஒன்னா போறோம். கதிரண்ணாவும் அங்கதான் இருக்காரு. எல்லாருமே சேர்ந்து ஜாலியா இருக்கலாம்டா. ஜாலியா இருக்கிறதா? உன் கூடயா? ஐயோ, ஐஷுவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இவன் சிலுக்குவார்பட்டிக்கு வந்தப்பவே இல்லாத அட்டூழியெல்லாம் பண்ணான். இதுல வேற ஐஷுவை கல்யாணம் பண்ணி வேற கூட்டிட்டு வர போறான். இனி அங்க என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ. சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.